ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆசோ சொல்ல பிரகாஷ். நீ கிரகங்களோட வரிசையில் சுக்கிரனை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரன் கலத்தரக்காரகன், காமக்காரகன், பொருளாதாரக்காரகன், மூத்த சகோதரம், ஆடை ஆபரணங்கள், நாட்டியம், கலை, பண்பாடு, திரைப்படம், ரசாயன தொழில், வட்டி தொழில், கூட்டு தொழில், இதுக்கெல்லாம் சுக்கிரனை பிரதானப்படுத்துகிறாங்க. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா அவருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா அவருக்கு கலத்தரம் சீக்கிரமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. கலத்தரம் சார்ந்த சிந்தனை மேலோங்கி கொடுக்கும், காமம் சார்ந்த சிந்தனையை மேலோங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண காலங்களில் சுக்கிரனை பார்க்கறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. சுக்கிரன் மறையாமல் இருந்துட்டா அவருக்கு திருமணங்கள் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ராசி மண்டலத்தில் சுக்கிரனுக்கு 2 ஆட்சி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ரிஷபம், துலாம். இந்த துலாத்தில் மூலத்திரைகளும் அடையக்கூடியவர், கனியில் நீச்சமாகவும் மீனத்தில் உச்சத்தன்மையும் அடையக்கூடியவர். ராசி மண்டலத்தில் மற்ற இடங்களில் சுக்கிரன் இருக்கும்பொழுது எந்த தன்மையை அடைவார் அப்படின்னு பார்க்கலாம். சுக்கிரன் நேசத்தில் இருக்கும்போது சமத்தன்மை அடைகிறார். பொருளாதாரம் சிந்தனையை அவருக்கு மேலோங்கி கொடுக்கும். மனைவி மூலியமா, நண்பர்கள் மூலியமா வர வருமானத்தை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ரொம்ப சாதுரியமான கையாளக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதன் மூலியமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலைமையும் உருவாக்கி கொடுக்கும். சில சமயங்களில் நண்பர்களிடத்திலையும் அல்லது மனைவிகளிடத்தையும் கொஞ்சம் கோபத்தன்மையை உண்டாக்கி கொடுத்துரும், கசப்பான அனுபவங்களை உருவாக்கி கொடுத்துரும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கும்போது ஆட்சித்தன்மை வர்றாரு. பொருளாதாரத்தை சேர்க்கணும், பொருளாதாரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மேலோங்கி கொடுக்கும். குடும்பத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்கி கொடுத்தோம். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல மரியாதையை உருவாக்கி கொடுத்துரும் சுக்கிரன் ரிஷபத்தில் இருந்தால். இதனால் அவருக்கு நல்ல பேரெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். சுக்கிரன் மிதுனத்தில் இருந்தால் நட்புத்தன்மை வருவார். தைரிய வீரியத்தில் இவருக்கு பஞ்சமில்லை இருந்தால் அப்படி அமைப்பு உருவாக்கி கொடுத்தோம். சகோதரர்களிடையே நல்ல ஒத்துழைப்பு நல்கக்கூடியவராக இருப்பார். அவர் மூலியமா சில அனுபவங்களை பெறக்கூடியவராக இருப்பார். சகோதரத்துக்கு உதவி புரியக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். சுக்கிரன் கடகத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறுவார். தாய் சார்ந்த உறவுகள் அவர்களிடத்துல கொண்ட சந்தேக தரவுகள் இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுத்தோம். வண்டி வாகனங்கள் உருவாக்கிக்கிறதுல ரொம்ப சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். அதன் மூலியமா சில பகைமையை உருவாக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுத்தோம். வண்டி வாகனங்களை எளிதில் கையாளக்கூடிய நபராக இருப்பார். ஆனாலும் சில தடுமாற்றங்கள் கொண்டார். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறார். பூர்வீக சொத்துல வாங்குபவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வண்டி வாகனங்கள் நிலங்கள்ல சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். பங்காளிகள் சண்டை உருவாக்கி கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப முயற்சி செஞ்சு போராடக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். சுக்கிரன் கண்ணியில் இருக்கும்போது நீச்சத்தன்மை அடைகிறார். மறைமுகமான நோய்க்கு பிரதானப்படுத்தப்படும். அதன் மூலியமா சில முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாம தவறுவது, கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடிய நிலைமை. திருமண காலங்களில் சுக்கிரன் மறைஞ்சிட்டா இவருக்கு பொருளாதாரம் ப்ளஸ் திருமண வாழ்க்கையை கேள்விக்குரிய அமைஞ்சு. அதன் மூலியமா கலத்தர அமைச்சுக்கிறதுல ரொம்ப சிக்கலாக கூட அமையும். சுக்கிரன் துலாத்தில் இருக்கும்போது மூலத்திரிகடமும் ஆட்சியும் அடையக்கூடியவராக இருக்கு. கணவன் மனைவி நண்பர்களிடத்துல ரொம்ப மதிப்புமிக்க நபராக இருப்பார். பொருளாதாரம் இவருக்கு சிறப்பாக இருக்கு. கையில் பாக்கெட்டில் இருந்துக்கிட்டே காசு இருக்கிற நிலைமையை உருவாக்கி கொடுத்துரும். பொதுஜன மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமடையக்கூடிய நபராக இருப்பார். துணிக்கடை, ஜவுளி கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் வச்சு கூட நடத்தக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுத்துரும். திரைப்பட துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல உறுதுணையாக இருக்கும். சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கும்போது சமத்தன்மை அடைகிறார். நோய் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார். மறைமுகமான நோய் தொற்று இவருக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய
அதன் மூலியமா சில பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு வாழ்நாள் முழுக்கும் விட்டுட்டு போனா கூட போவாது, அந்த மாதிரி நிலைமையை உருவாக்கி கொடுக்குறோம். சுக்கிரன் தனுசுல இருக்கும்போது நட்புத்தன்மை பெறாரு. தந்தை சார்ந்த அனுகூலங்கள் இவருக்கு கிடைக்கப்படும். அதன் மூலியமா சொத்துக்கள் கிடைக்கும், அதை அனுபவிக்கிற பாக்கியமும் கிடைக்கும். சந்தை எப்பவும் கையிலையும் பையிலையும் காசு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பார் அவர் இருப்பார். இவருக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணத்தோட தேவையை அவருக்கு பூர்த்தி செய்கிற அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். சுக்கிரன் மகரத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை வர்றார். தொழில் மூலியமா இவர் பிரதானப்படுத்தக்கூடிய நபராக இருப்பார். அதன் மூலியமா சில பதவிகள்லாம் கிடைக்கப்படும், வருமானம்லாம் கிடைக்கப்படும், அங்கீகாரம்லாம் கிடைக்கப்படும். ஆனா இவருக்கு தொழிலில் சில சங்கடங்கள் இருந்துட்டு இருக்கும். எவ்வளவு முதலீடு போட்டாலும் அந்த முதலீடு பொருள் விற்கிது, காசு வருது, அது எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு நிலைமையும் இருக்கும். சுக்கிரன் கும்பத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை பெறார். வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு ஜவுளி ஏற்றுமதி, வெளியூர் ஜவுளி வியாபாரம், அந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார். அதன் மூலியமா வருமானத்தை பெருக்கக்கூடிய நபராக இருப்பார். இளைய மனைவிகிட்ட அன்பு ஆசையும் பாசமும் கொண்டவராக இருப்பார். காதல் வயப்படக்கூட வாய்ப்பு இருக்காது. பையில காசு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய நான் உருவாக்கிடுவோம். சிறப்பான அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்துரும். பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுக்கும். ஆனா கொஞ்சம் சில தடுமாற்றங்களும் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கும். சுக்கிரன் மீனத்தில் இருக்கும்போது உச்சத்தன்மை அடைகிறார். பொருளாதார தட்டுப்பாடு இன்றி இவருக்கு செலவு செய்ய பாக்கியம் கிடைக்கும். அது கொஞ்சம் வீண் விரயங்களுக்காக செய்யணும். ஒரு சிலருக்கு சம்பாதிக்காமலே காசு வந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். கஷ்டப்படாமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மேலங்கி கொடுக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், ஆண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக செலவினங்கள் செய்ய நம்ம அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். மறைமுகமான நோய் தொற்றுடன் கூடிய நபராகவும் இருப்பார். வெளிப்படையை ஆட்டையும் சொல்ல முடியாது, இந்த நோய் இருக்குன்ட்ட, இந்த பிரச்சனை இருக்குன்ட்ட அப்படின்னு. அந்த மாதிரி அமைப்பு உருவாக்கி கொடுக்குறோம். கணவனாக இருந்தால் மனைவி, மனவனாக இருந்தால் கணைவி, வேறொரு நபருடன் தொடர்பு கூட உருவாக்கி கொடுக்கும். அதன் மூலியமா சங்கடங்களை கூட அனுபவிக்கக்கூடிய நபராக இருப்பார். இப்படி சுக்கிரன் பல பரிணாமங்கள்ல ராசி மண்டலத்தில் இருக்கும்போது தன்னோட நிலைப்பாட, தன்னோட பாவ பலத்தையும் காரகத்துவ பலத்தையும் வெளிப்படுத்துறார். ஆனா சுக்கிரன் எங்கிருந்தாலும் அவருக்கு பொருளாதார நிலைமையை வந்து சீராக்கி கொடுக்கும். அது லக்னத்துக்கு மறையாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். சுக்கிரன் பார்க்கும் பார்வைகள் பிளஸ் வந்து காமம் சார்ந்த சிந்தனைகள், பொருளாதாரம் மேம்படுத்தணும் சிந்தனைகளை மேலாங்கி கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் மறையாமல் இருக்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சுக்கிரன் எந்த இடத்துல இருக்குது, எந்த பாவகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நன்றி.